மாண்புமிகு உறுப்பினர் ஏ.ஆர்.ஆர். ரகுராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாத்தூர் தொகுதியில் ஏலாரமண்ணை மற்றும் மாதாங்கோயில்பட்டி ஆகிய 2 கிராமங்களிலும் 600 மீட்டர் அளவில் குறுகிய சாலை இருக்கின்றது. பள்ளி வாகனமும் பட்டாசு தொழில் செல்லும் வாகனங்களும் ஒரே நேரத்தில் வருவதால் போக்குவரத்து நெரிசல் சுமார் அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் வரை தாமதமாகின்றது. எனவே இந்த சாலையை விரிவுபடுத்த அரசு முன்வருமா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதிகாரியை அனுப்பி அதை பார்க்க சொல்லுகிறேன். விதிகளுக்கு உட்பட்டிருக்குமையானால் அந்த பணியை பொறுத்தளவுக்கு, ஏன்னா கல்லூரி பகுதியாக இருக்கிற காரணத்தினால் துறையின் சார்பாக இதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சந்திரகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்து வளர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரை தியாகம் செய்த திருப்பூர் குமரன் எனும் தியாகி குமரன் அவர் பிறந்த ஊரில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் அறிவித்தார்கள். அந்த மணிமண்டபம் அமைக்கும் பணி எந்த நிலையில் உள்ளது என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தியாகி கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களுக்கு அவர் பிறந்த ஊர் சென்னிமலை. எனவே அங்கே மணிமண்டபம் அமைப்பதும் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இடம் தேர்வு செய்தோம். அந்த இடம் சென்னிமலையிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருந்த காரணத்தினால் சென்னிமலை பகுதியிலேயே வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டார்கள். சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வாடகை அடிப்படையில் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் கட்டுமான பணி நிச்சயமாக துவங்கும். மாண்புமிகு உறுப்பினர் பரந்தாமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனவரி மாதம் நடந்த கூட்டத்தொடரின் போது அண்டர் கேபிள் பதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையில் சொன்ன அந்த மாலையே அதிகாரிகளாம் அதற்கான பணிகளை மேற்கொண்டார்கள். இடையிடையே அந்த பணிகள் விடுபடுகிறது. எனவே அவற்றை குறித்த காலத்தில் முடித்து தருவாரா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்று கூட துறையினுடைய ஆய்வுக் கூட்டம் உயரதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றன. சென்னையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் எல்லாம் குறித்த காலத்தில் முடிக்கப்பட வேண்டும் என்று துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதியிலும் குறித்த காலத்தில் முடிப்பதற்கு இன்று துறையினுடைய அலுவலருக்கு அறிவுறுத்தப்படும் என்று. மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதியில் உள்ள பல பகுதிகளில் மின்கம்பங்கள் எல்லாம் மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் உள்ள மரத்தில் உள்ள கிளைகள்லாம் விழுந்து அது மின்தடை ஏற்படுகிறது. அதை தவிர்க்கும் பொருட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமிக்கடியில் செல்கின்ற புதைவடங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அது எப்போது முடிக்கப்படும், எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்லவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். கடிதம் மூலமாக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையில் வருகின்ற 30/6/2025க்குள் அந்த பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு இயக்கத்திற்கு கொண்டு வரப்படும் என்று. மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கனகவல்லிபுரம் பூண்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கனகவல்லிபுரத்தில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று சொல்லி நிலம் கையகப்படுத்தாகிவிட்டது. அது எப்போது அமலுக்கு வரும் என்பதையும், அதே போல் திருவேளாங்காடு துணை மின் நிலையம் எப்போது பணி நடைபெறும் என்பதை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் 2 துணை மின்நிலையங்கள் பற்றி மாண்புமிகு உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார். அங்கே 3 புதிய துணை மின்நிலையங்களுக்கு 3க்குமே நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு துணை மின் நிலையங்களுக்கு 1க்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. 2 பணிகளுக்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். புதூர் தமிழ் ஆரம்ப சுகாதார நிலையமானது தொடங்கப்பட்ட 68 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ஆண்டுக்கு 4,35,000 புறநோயாளிகளும் 5,900 உள்நோயாளிகளும் கூடுதலாக 250 300 பிரசவங்களும் பார்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 படுக்கை அறைகள் கொண்ட கட்டிடம் சேதமடைந்து விட்டது. அந்த சேதமடைந்த கட்டிடத்திற்கு பதிலாக 30 படுக்கைகள் கொண்ட தரம் உயர்த்தப்பட்ட கட்டிடம் கட்டி கொடுக்க அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தும்படி கேட்டிருக்கிறார்கள். ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இருப்பது என்பது நியதி. ஏற்கனவே ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது கிடைக்கப்பெறும் போது லால்குடி ஒன்றியத்தில் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை மன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் காதர் பஞ்சாயத்து முத்துராமலிங்கம். ராமநாதபுரத்தில் பொறியியல் துறையில் படித்த இளைஞர்கள்
வெளிநாடிலும் வெளி மாநிலத்திலும் வேலைக்காக செல்கிறார்கள். இந்த நிலை மாறி கல்வியில் வளர்ந்து வரக்கூடிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் ராமநாதபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு டைட்டில் பார்க் அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரிடத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டைடல் பார்க்கை விட டைடல் நியோ அந்த பகுதிக்கு சரியாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே 10 டைடல் நியோக்கள் அறிவிக்கப்பட்டு 4 கட்டி முடிக்கப்பட்டு 3 டைடல் பார்க்குகள் இன்னும் முதற்கட்ட பணிகள் துவங்கி நல்ல ஒரு நிலையில் வெகு விரைவில் அங்கே டைடல் பார்க் அமைக்கும் பணியெல்லாம் இந்த திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி செய்து வருகிறது. வெகு விரைவில் நிச்சயமாக ராமநாதபுரத்தில் டைடல் நியோ அமைப்பதற்கான வேலையும் திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி செய்யும் என்று கூறி வருகிறேன். அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு வாழும் நாடு இந்திய நாடு. பல்வேறு இனங்கள், மொழிகள், மதங்கள், வழிபாட்டு நம்பிக்கைகள், பண்பாடுகள் இருப்பினும் அனைவரும் இந்திய நாட்டு மக்கள் என்ற உண்மை உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இத்தகைய நாட்டை ஆளும் அரசும் இத்தகைய உணர்வு கொண்ட அரசாகத்தான் செயல்பட வேண்டும். ஆனால் ஒன்றியத்தில் அரசானது தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு விதமான உள்நோக்கு கொண்டதாக செய்து வருகிறது. எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில்தான் திட்டங்களை தீட்டுகிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சித்தது. இந்தியை திணித்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான அவர்களது செயல்பாடுகள் பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது. நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையானது அடித்தட்டு மக்களை பாதிப்பதாக அமைந்திருப்பதை அனைவரும் அறிவோம். இந்த வரிசையில் கொண்டு வரப்படும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கான தீர்மானத்தை இம்மாமன்றத்தில் நான் முன்மொழிய இருக்கிறேன் என்பதை முன்னுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வக்ஃப் சட்டமானது 1954ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இச்சட்டத்தில் 1995, 2013 ஆகிய ஆண்டுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் இன்றைய ஒன்றிய அரசு சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கான முன்வரவினை கடந்த 8/8/2024 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. வக்ஃப் நிர்வாகத்தில் அரசின் தலையீட்டை ஆதரிப்பதாகவும் மத உரிமைகளை பாதிப்பதாகவும் ஒன்றிய அரசின் சட்ட திருத்தங்கள் இருந்ததால் அதனை திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் கடுமையாக எதிர்த்தோம். எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு இதனை அனுப்பினார்கள். இந்த சட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. வக்ஃப் சட்டத்தை திருத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் சிலவற்றை இம்மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்த நினைக்கிறது. இதன் மூலம் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இது வக்ஃப் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும். அரசு சொத்து என்று அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட வக்ஃப் சொத்து இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன் அல்லது பின் என்றாலும் வக்ஃப் சொத்தாக கருதப்படாது என்று இந்த சட்டம் கூறுகிறது. இது அரசுக்கு சொத்துக்களை மறுவகைப்படுத்தப்படும் அதிகாரத்தை அளிக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இஸ்லாமிய பின்பற்றிய ஒரு நபர் மட்டும் வக்ஃப் அறிவிக்க முடியும் என்று கட்டுப்படுத்துகிறது. இது முஸ்லீம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட வக்ஃப்களை செல்லாது என்று ஆக்கலாம். இஸ்லாமிய மக்களில் 2 குறிப்பிட்ட வகுப்பினருக்கு தனி சொத்து வாரியம் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். மாநில வக்ஃப் வாரிய உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் தேர்தல் முறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாநில வக்ஃப் வாரியங்களில் 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கட்டாயப்படுத்துகிறது. இது முஸ்லீம்களின் மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவதாகும். இது அரசு இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாக முஸ்லீம்கள் அச்சப்படுகிறார்கள். வக்ஃப் சட்டத்தின் பிரிவு 40ஐ நீக்குவது வக்ஃப் வாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அகற்றி அதை அரசுக்கு மாற்றுகிறது. வக்ஃப் பயனர்
ஒர்க் பை யூசர் என்ற பிரிவை நீக்க திட்டமிட்டுள்ளார்கள். நீண்டகால பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃப் சொத்துக்களை அங்கீகரிக்கும் பாரம்பரியத்தை இது அகற்றுகிறது. இது முஸ்லீம் சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவதாக உள்ளது. லிமிட்டேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படும் காலவரையறை சட்டம் வக்ஃப் சொத்துக்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அறநிலையங்கள் மற்றும் பொது தொண்டு நிறுவனங்கள் இனி வக்ஃப் என கருதப்பட மாட்டாது. இந்த பிரிவுகள் முஸ்லீம் சமூகத்தின் எதிர்ப்புக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. இந்த அடிப்படையில் வக்ஃப் நிர்வாகத்தில் அரசின் தலையீட்டை அதிகரிப்பதாக ஒன்றிய அரசின் சட்ட திருத்தம் அமைந்துள்ளது. இது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களின் மத உரிமைகளை பாதிப்பதாகவும் இருக்கிறது. திமுக மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள முக்கிய கட்சிகளும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர் திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு நிராகரித்திருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவுகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கிவிட்டது. இந்த நிலையில் வக்ஃப் திருத்த சட்டமானது எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்று நான் கருதுகிறேன். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வக்ஃப் நோக்கத்துக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் வக்ஃப் சட்ட திருத்தத்தில் இருக்கின்றன. இந்த திருத்த சட்டமானது வக்ஃப் அமைப்பையே காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும். எனவே நாம் இதனை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத நல்லிணக்கு அனைவருக்குமான அரசு என்ற இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம்: இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது. அதை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன்.